சரி பசங்களா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஓனரே, எங்களுக்கு எல்லா நாளும் முக்கியமான நாள் தான். நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. ஆமா ஓனரே, நேரத்தை கட்டி வீணாக்காதீங்க. டக்குன்னு வந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. இருடா, என்ன போய் வேலையை பார்த்து கிளிக்க போகிற மாதிரி பேசுகிறீங்களாடா ரெண்டு பேரும். எப்படி வேலையை பார்க்காம சும்மா தான் உட்கார போகிறீங்க? ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டு போங்கடா. அவங்க அப்படி தான் ஓனர், அவங்களாம் கண்டுக்காதீங்க ஓனர். அவங்க இது வந்து லூஸ் பசங்க. இன்னைக்கு ஒரு பணக்காரனோட பையனுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பார்ட்டி வைக்கிறதுக்கு நம்மளை தான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து அந்த பிறந்தநாள் பார்ட்டியை சிறப்பாக பண்ணிட்டோம்னா அதே மாதிரி நிறைய பிறந்தநாள் பார்ட்டிக்கு நமக்கு ஆர்டர் வரும். அதனால உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேலையாக பிரித்து கொடுக்குறேன். அதை மட்டும் எல்லாரும் கரெக்டாக பண்ணுங்க. ஓனரே, அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா கொடுங்க, நாங்க கரெக்டா பண்ணிடுவோம். உனக்கு முக்கியமான வேலையை கொடுத்து நான் முச்சந்தில் நிற்கவா? பேசாமல் இருடா டேய். மாவனும் நீயும் ஸ்டேடியம்லாம் கரெக்டாக அளவு பண்ணி வைங்க. சரிங்க ஓனர். சரி சித்தப்பா. அப்புறம் நீ வந்து காமெடி நிகழ்ச்சி பண்ணணும். இதான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீல்ல, அதனால நீ காமெடி நிகழ்ச்சி பண்ணு. சூப்பர் ஓனர், கவலைப்படாதீங்க. கலக்க போது யாரில் வர மாதிரி நல்லா அடிச்சு பிச்சு ஒத்தறிடுறேன். என்ன சொன்னால் கலக்கு போகுது யார்? அதில் வர மாதிரி மொக்க காமெடியில் பண்ணக்கூடாது, நல்ல காமெடியாக பண்ணணும். சரிங்க ஓனர், கவலைப்படாதீங்க. அடிச்சு நொறுக்கிடலாம் காமெடியை. ஓனர், எங்களுக்கு முக்கியமான வேலை இருந்தா கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே இருக்க சேர்லாம் ரூமில் இருக்குது. அந்த ரூம்லேருந்து சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒழுங்காக அடுக்கி வைங்க. குறைஞ்ச 50 சேர் இருக்கும். 50 சேரை ஒன்றா எண்ணி பார்த்து அடுக்கி வைங்க கரெக்டாக. நான் போய் அந்த பசங்களெலாம் கூப்பிட்டு வரேன் பஸ்ஸில். ஓனர், அண்ணி எங்களுக்கு மட்டும் சப்பையான வேலையை கொடுக்குற. உன் மைனுக்குலாம் நல்ல வேலை கொடுத்துருக்க. ஏன்னா அவன் வேலை வைப்பான்டா. நீங்கள் 2 பேரும் வேலை வைக்க மாட்டீங்க, வெட்டியாக தான் இருப்பீங்க. இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பார்ப்பீங்களான்னு தெரியல. நான் போயிட்டு வந்து மறுபடியும் நான் தான் சேரை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒழுங்காக சேரை எடுத்து வச்சுருங்க. ஏன்னா சம்பளத்தை கட் பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்காங்க. ஓனர், எங்களுக்கு நல்ல வேலை கொடு. அப்பா நல்லா வேலை வைப்பா. அந்த மாதிரி பொண்ண வேலையெல்லாம் கொடுத்தா நாங்கள் வேலையை பார்க்க மாட்டோம் பார்த்துக்க. உங்களுக்காக ஒரு ஆஃபர் தரேன். இந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா அடுத்த டைம் யாருக்காவது கருத்தே வரும்ல, அப்போ வந்து நீங்கள் காமெடி நிகழ்ச்சி பண்ணுங்கள். இப்ப சொன்னால இது சரியான ஆஃபர். பாரு பிச்சு ஒத்தறோம் பாரு. சேர்லாம் அப்படியே 5 நிமிஷத்துல அடிச்சு வச்சிரோம் கரெக்டா. 5 நிமிஷம் இல்லடா, 2 மணி நேரம் இருக்குது. ஒவ்வொன்றா எண்ணி பார்த்து வச்சாலும் 5 நிமிஷத்துக்கு ஒரு சேர் வச்சாலும் ஒழுங்காக வச்சிடலாம். கவலைப்படாதீங்க, வச்சிடறோம். ஏடா மாப்பிள்ள, சேர் எடுக்கலாம் ஒரு வேலைன்னு கொடுத்து நம்மள உயிரை வாங்குறியா ஓனர்? இப்படி கவலைப்படாத ஓனர், சொல்லிட்டான்ல 50 சேரை அழகா அடுக்கி வச்சிருவோம். அடுத்த டைம் நம்ம காமெடி ஃபங்க்ஷன் பண்றோம், கலக்குறோம். தம்பி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. யோ, மூட்டு ஒழுங்கா பச ஓட்டியா? ரோட்ல எம்எல்ஏ விட்டு ஏற்றி ஜெயிலுக்கு போயிடாதியா? பணக்கார பண்ணி புத்தியை கட்டிடான் பார்த்தியா? பணம் இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க போல. சரிப்பா தம்பி, நான் ஒழுங்காக பார்த்து ஓட்டுறேன். நீ மூட்டு உட்காருப்பா. அதான் எங்களுக்கு தெரியும். நீ மூட்டு வண்டியை மட்டும் ஓட்ட. தேவையில்லாம பேசுனா அப்பாட்ட சொல்லி சம்பளத்தை குறைச்சி விட்டுருவேன். ஐயா, அப்படிலாம் வேணாமங்க. நான் கரெக்டாக வண்டியை மட்டும் ஓட்டுறேன். நீங்கள் பேசாமல் வாங்க, நானும் பேசாமல் வரேன். அந்த பயம் இருக்கணும். சரிங்க. ஏய், ஒழுங்கா சேர்லாம் எடுத்து வைடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க. ஏய், ஓனர் மாதிரியே பண்ணாதடா. கொஞ்சம் அமைதியா இருடா. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குல்ல. இன்னும் 50-40 சேர் தானே, ஈஸியா எடுத்து வச்சிடலாம்டா. டேய், எடுத்து வச்சு 10 சேர் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீ ஏடா பண்ண? ஒண்ணுமே பண்ணலையாடா? நீ வேலை பார்த்த நான் வேலை பார்த்த மாதிரி வச்சே. ஓனர் சொன்ன மாதிரி நீ ஒரு தண்டை கர்மாந்திரம் தான்டா. இப்போ இதை ஒழுங்கா அடிச்சு வச்சாதான்டா அடுத்த வாட்டி நம்ம இது பண்ண முடியும். பர்த்டே பார்ட்டிக்கு நல்லா காமெடி எல்லாம் பண்ண முடியும். தர்றா, பண்ணி தொலைக்கிறேன்டா. ஏன்ட்டு அப்படி கட்டி தொலைற? அதான் எல்லா சேரையும் எடுத்து வச்சாச்சு. வா, ஏதாவது எல்லா சேரையும் எடுத்து வச்சிட்டா. டேய், மொத்தமே 35 தான்டா இருக்கு. மிச்ச பாதி இந்த இடம்ல மிச்சமா கிடக்கூடாது. இந்த தரையில உட்காருவாங்க. அது நம்ம பிரச்சனை இல்லப்பா, அது ஓனர் பிரச்சனை. நமக்கு என்ன? கவலைப்படாம அம்சம் போயிட்டே இருக்கானே. ஓனர் அப்பாதே சொன்னாரு 50 சேர் இருக்குண்டு. மிச்ச சேர்ல எங்கேயாவது இருக்குண்டா, போய் தேடி பாடுறா. டேய், நீயோட ஓனரோட ஆவி பூந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ போய் தர்ற அப்பனா? என்ன இவ்வளவு நேரம் சேர் அடிச்சு வச்சது நானு, தேட போறது நானா? நீ என்ன பண்ணுவ அப்புறம்? சரி, கடிக்காத, நானே போய் தேடுறேன். நானும் கூட வரேன். அப்புறம் நீ போய் அங்கே போய் படுத்துக்குவா. அப்ப நான் மறுபடியும் தேடி வரணும் உனைய. வர்றா, வந்து தொட, 2 சேர்ந்த போலாம். ஏய், செட்டு திறக்க முடியலடா. ஏடா கதவை பூட்டி வச்சிருக்காங்க. நல்லா அடிச்சு ஒட்டடா, அப்பதான்டா திறக்க முடியும். அதுக்கு வர கூட்டு காசு தரணும்டா அப்புறம் ஓனருக்கு. சொல்லிக்கலாம் சார், கூட்டு காணா போச்சு சார், அதை திறந்து. அப்ப சரி, நீ சொல்லிதான் நான் திறக்கிறேன். அப்ப எனக்கு அதுக்கும் பிரச்சனை கிடையாது, உனக்கு ஓனருக்கு தான் பிரச்சனை. நான் ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ மூட்டு கதை மட்டும் தொரடிங்கோ. யால தொரடி மாப்பிள்ள, எவ்வளவு நான் திறக்க முடியல மாப்பிள்ள. நீயே வந்து குத்து மாப்பிள்ள. ஏண்டா ஒட்டம்ப பார்த்தா பண்ணி மாதிரி வச்சிருக்க. இந்த கதை உடைக்க தெரியாதா உனக்கு? இதுலயே ஃபெயில் ஆடா நீ. இருடா, நானே திறந்து தொலைக்கிறேன். டிங்கோயால தொரடி கதவே. எவ்வளவு குத்து நான் திறக்க மாட்டேங்குது. அந்த கசம் அடுக்க குசும் திறந்து சிச்சே ஒரு டுமல். அதை திறந்துச்சே, வா உள்ள போலாம். ஓ வாவ், என்ன மாப்பிள்ள இந்த இடம் இப்படி இருக்கு? மாப்பிள்ள, நம்ம இது சொர்க்கத்துக்கு எதுவும் வந்துட்டோமா? நீயே கிள்ளி பாரு, உனக்கே தெரியும். வலிக்குதே. இல்ல மாப்பிள்ள, நம்ம இன்னும் பூமியில தான் இருக்கோம். ஆனா இந்த இடமே சொர்க்க மாதிரி இருக்கே மாப்பிள்ள. பாரு மாப்பிள்ள, எவ்வளவு வீடியோ கேம் இருக்குன்னு. விட்டு விளாண்டோம்னா விஜய் வீடியோ விளாடலாமே. இந்த ஓனர் செருப்பால் அடிப்பாண்டா. ஒழுங்கா எதுக்கு வந்தான்? சேர் எடுக்க வந்தா சேர் எடுத்துட்டு அப்பயே போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து விளாண்டுக்கலாம்.
டேய் இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர்டா, நடந்து போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருந்தா. நம்ம ஒழுங்கா விளையாண்டே போலாம்டா. ஏய் சொன்னா புரிஞ்சுக்கடா, ஓனர் திட்டுவான்டா. இன்னும் 5 சேர் அடுக்காம இருக்குடா. விளையாண்டா அதுக்கு என்ன 5 நிமிஷம் ஆகுமா? வா கேம் விளையாடலாம். எவ்வளவு கேம் இருக்குன்னு பாரு. எனக்கு ஆசையை தூண்டி விட்டானே கம்னாட்டி. அம்மா அந்த கேம் விளையாடுறேன் மாப்ள. ஏய் புறப்போக்க கேம் விளையாட தெரியுமாடா உனக்கு? ஃபர்ஸ்ட் பட்டனை பிடிச்சி அமைக்கி உடச்சு விட்டுறாதடா, ஒழுங்கா விளையாடுறா. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை கேம் விளையாண்டுருக்கேன் தெரியுமா? நல்லா கிராண்ட் மாஸ்டர் கேமை பொறுத்த வரைக்கும். சும்மா கடடா. இந்த கேம் முடிச்சாச்சு, அடுத்த கேம் விளையாடுவோமா? இன்னும் இங்க இருக்க எல்லா கேமும் நம்ம ஆல்ரெடி விளையாண்ட கேம் மாதிரியே இருக்கு. என் முண்டா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விளையாண்ட கேம் தான்டா. நம்ம ஆபீஸ்ல இருந்து தானே இதெல்லாம் எடுத்து இங்க வச்சிருக்காங்க. எல்லாம் உடஞ்சு வச்சுடா. ஓ அப்படியா? அது என்ன ஒண்ணா மட்டும் மூடி வச்சிருக்காங்க? அது இருக்கிற சிறந்த கேமா இருக்குன்னு நினைக்கிறேன். வா அதை போய் விளையாண்டு பார்ப்போம். ஏய் எனக்கு சரியா பல்ல, ஏற்கனவே மூடி வச்சிருக்காங்க. ஏற்கனவே ரிப்பேரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா மூடிட்டு வா. அப்படியே சேர் எடுத்து வச்சுட்டு நம்ம தான் போய் தூங்குவோம். டேய் பயந்தாங்கோலியே வாடா, நான் பாத்துக்கிறேன். முண்டா நீ வாங்கி வச்ச மாதிரி இது ரிப்பேர்னு போட்டுக்கடா. சொன்னேன் இல்ல ரிப்பேர் ஆனதுனால நான் மூடி வச்சிருக்காங்க. வாடா போலாம். இது ரிப்பேர் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் விளையாண்டு இந்த கேமை போட்டு அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னா இருக்கிறதுல இந்த கேம் தான் சூப்பரான கேமா இருக்கு. இதை எப்படியா ரிப்பேர் பண்ணி நான் விளையாண்டே ஆகணும். உனக்கு இருக்க அறிவுக்கு லேப்டாப்ல சுவிட்சை ஓட்டு படமே வாங்க தெரியாது. நீ எப்படா அந்த இதெல்லாம் அறிவுன போற? நீ பாடுற எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியும். படிச்சது 5ஆவதா இருந்தாலே ஐபிஎஸ் லெவலுக்கு எனக்கு அறிவு இருக்குடா. இப்ப பாடுறா எப்படி சரி பண்றேன்னு மட்டும். என்னதுல என்ன வெளியே இருக்கே நீல கம்பி சேவ் கம்பி இணைக்காதீங்கன்னு போட்டிருக்கு. எது இணைக்காதீங்கன்னு போட்டிருக்கா? அப்ப கண்டிப்பா இணைக்க கூடாதுடா. ஒழுங்கா வந்துரு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். தரநடிங்க கொஞ்சம் சும்மா இருடா, நான் பாத்துக்கிறேன். ஏன் இணைக்க கூடாது? இணைச்சு பாப்பா என்ன நடக்குதுன்னு. அதையும் தம்பி இதயம் கூட என்னோட இதயம் அது வந்தாலும் அசால்ட்டா சமாளிப்பண்டா. சொல்லிட்டேன் நீ இணைக்கிறேன்னு சொல்ற, இணைச்சு பாரு என்ன நடக்க போதோ. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். ஓனர் கேட்டேன்னா நான் உன்னதான் சொல்வேன். என்னை சொன்னா திருப்பி செருப்பால் அடிப்பேன் உனைய. எப்படி ஓனர் நீ என் பேரே சொல்லிக்க, நான் பாத்துக்கிறேன். ஜாயின் பண்ண போறேன், என்ன ஆக போகுதோ சாமியா. எப்படியாச்சும் என்னை காப்பாத்திருப்பா. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கேம் மட்டும் விளாண்டணும். விளாண்டு நாங்க சாம போயிடணும். ஏய் கம்னாட்டி எவ்வளோ பண்ண செத்துக்கிட்டு போயிட்டோம்டா. எவ்வளோ எப்படிலாம் நடக்குது? அதான் எனக்கும் தெரியல, எதுவுமே பண்ணலடா. நான் அந்த 2 கம்பி தான்டா ஜாயின் பண்ணேன். அதனால எப்படி நடக்குது? நான் தான் டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட். நான் இங்க இருந்து வெளியே வந்துட்டேன். என்னடா பேய் மாதிரி என்னமோ சவுண்ட்லாம் கேக்குது. வா இங்க இருந்து ஓடிடலாம். சரி வா எஸ்கேப் ஆயிருவோம். அப்பாடா ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. ஏய் ஃபர்ஸ்ட் போய் மண்டக்குள்ளார கண்டு விடுறா. மண்டக்குள்ளாரத்தை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். மண்டக்குள்ளாரத்தை கேட்டா ஓவரா பேசுவானாடா. இருந்தாலும் பரவாயில்ல வா தேடுவோம் அவனை. டேய் மாப்ள நாங்க ஒரு கேம் விளையாட போனோம்டா. கேம் விளையாட போனப்போ ஒரு கேம்ல மட்டும் 2 பட்டனை ஜாயின் பண்ண சொல்லிச்சுடா. நாங்களும் சேப் கம்பிக்கு நீல கம்பி ஜாயின் பண்ணி விட்டோம்டா. ஜாயின் பண்ணி விட்டனோட டெஸ்டார் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு மாஸ்டர் வெளியே வந்துருச்சுடா. அது எங்களை கொல்றதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. எங்களுக்கு நீ தானே எப்படியாச்சும் காப்பாற்றணும். முண்டங்களா உங்களுக்கு அறிவு கம்மின்றனால தானே நான் எலியே வச்சிருந்தேன்டா. நீல பட்டனி சிவப்பு பட்டனி சேர்த்து வைக்காங்க. அப்படியாண்டா பண்ணீங்க? ஏய் நான் எதுவுமே பண்ணலடா. அந்த ஆர்க்கிரிக்கு என்னடா பண்ணியா? ஏய் இல்லடா நான் சும்மா தான்டா பண்ணி பார்த்தேன். கேம் விளையாடணும் ஆசையில. அது இப்பெல்லாம் வரும் எனக்கு அப்புறம் தெரியும். சரி கவலைப்படாங்க, சமாளிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து அதை சமாளிச்சுக்காங்க. இது நாங்க 2 பேரும் சேர்ந்து அதை சமாளிக்கிறதா? டேய் அது உடம்பு பத்தல எவ்வளவு பெருசா இருக்குடே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் தானே அவுத்து விட்டீங்க. அப்ப நீங்க தான் சமாளிக்கணும். நான் போய் மிஷினை ரெடி பண்றேன். அப்பதான் அதை அழிக்க முடியும். மாப்ள நீ கவலைப்படாத. எப்படியாச்சும் எங்களை விட்டு காப்பாத்திடு. நாங்க அது வரைக்கும் அதை எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறோம். ஆசைப்படமாட்டா எங்க எங்கிட்ட ஓடி போடா. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட வந்து அடிச்ச கொண்டுருவானே. அது ஆனா நீங்க அடிச்சு கொள்ள போறீங்களா? அடிக்கிற அடியில நீங்க 2 பேரும் அப்பளம் வாங்க போறீங்களா? அப்ப பாருங்கடா என் அட்டிய. ஏய் அங்க வர்ற ஓனர் பொறுமைக்கு வேற வண்டியில வந்துட்டான்டா. வந்து நம்ம நொறுக்க போறேன். பசமா மாட்டிக்கிட்டுமே மச்சான். ஏழா மச்சான் பண்றது? அப்பவே சொல்லிட்டேன் பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம். ஓனர் நீயே சொல்லி நீயே பழைய வாங்கிட்டு உன் சம்பளத்தை குறைச்சிக்கா. என் சம்பளத்தை நான் குறைச்சா அடிச்சு அப்படிவேன் உனைய. தர என் சம்பளம் போனாலும் பரவாயில்லடா. உனைய நான் காப்பாத்துறேன். தம்பி என்னை காப்பாத்தலாம் சொல்லல உனைய. நீ பண்ண தப்பதான் ஒத்துக்க சொல்றேன். நான் எந்த பிரச்சனையுமே பண்ண கிடையாது. நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது. சரியா? தர்றா விட்றா. முண்டங்களா எவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு சேர் தான் அடிக்க வச்சோன்னே. அதுக்கேண்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க பாரு பசங்களா பாருங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க. எது என்ஜாய் பண்றாங்களா? டே அங்க பண்றாங்களா? பயத்துல டவுசர்ல ஒண்ணு கடிச்சிட்டாங்கடா. டவுசர்லாம் பாரு எப்படி கலரா இருக்குண்டு. தண்ணி ஒழுக்குதுடா மடமடண்டு. பசங்களா எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் காப்பாத்துறேன். டே என்ன பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ ஒழுங்கு முறையாக அந்த மாஸ்டர் நீங்க தான் அடிச்சு கொள்ளணும். போய் அந்த பசங்களை பாத்துக்கிறேன். சரிங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கடா. இது ஒரு சும்மா கேம். பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. வாங்கடா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட். வாங்கடா அந்த மாஸ்டர் அடிச்சு நொறுக்கி கொள்ளுவோம். வெற்றிவேல்.
இப்ப பாரு உன்னை அடிச்சு நாங்க கொள்றோம்டா. ஜான் டைலாக் வேணாம், அந்த ஆக்ரோஷமா இருக்கா, திருப்பி அடிச்சுட்டா செத்தே வருவேன் அப்படின்ற. அப்ப சரி. சுரேஷா நீ காலை கண்ட்ரோல் பண்ண, அவனும் நானும் சேர்ந்து கையை கண்ட்ரோல் பண்றோம். இதுல ஏடா எனக்கு மட்டும் ஓட்ட வேலையா கொடுக்குறீங்க? காலை கண்ட்ரோல் பண்ணி என்னடா பண்ண முடியும்? காலில் ஒண்ணுமே இல்லடா, கையில தானே எல்லா துப்பாக்கி இருக்கு, கையில தான் அடிக்க முடியும். கையை கொடுங்கடா எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஒழுங்கா நாங்க சொல்றதை மட்டும் பண்ணு. ஏற்கனவே நீ பண்ண வரைக்குமே போதும். மச்சான் சொல்ற கேளு மச்சான், சொதப்புச்சுன்னா அப்ப மொத்தமா சாவண்டியது அமுட்டு பேரை சேர்ந்து. சரி மச்சான் நீ சொல்ற, அதனால கேக்குறேன். உண்டா பட்டனை போட்டு நொத்துன்னு தட்டா மச்சு கொஞ்சம் சுமாரா, நாங்களே அடிச்சுக்கிறோம் அவனை. அப்புறம் எனக்கு காலை கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, என்னாலே அடிக்க முடியும், நானும் அடிப்பேன். அப்ப சரி நீயே 2 கண்ட்ரோல் எடுத்துக்கா, கையிங்க நீயே கண்ட்ரோல் எடுத்துக்கா. நீ அடி, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப சொன்னே இது சரியான முடிவு. நீ இப்போ மச்சான் நான் பாத்துக்கிறேன். அப்பாடா இப்படியே ஒரு வழியா சேர வெளியே எடுத்தாச்சு. நீ உனக்கு தெரியாம போய் அடி வச்சுட்டா முடிஞ்சு வேலை. என் மாஸ்டர் நான் எந்திரா மறுநாட்டி சாதா அடி வாங்கியிருப்பா, மறுநடி வாங்கியிருக்கா. அந்தடா நான் அடிக்கிறேன்டா, சாப்பிடா நாயே. யாருக்கிட்ட ஏன் தேவை? கபிலன்டா, அடிச்சா திருப்பி அடிச்சு கொன்றுவண்டா. நாளா சின்ன பிள்ளைல இருந்து 1000 கேம் விளாண்டுருக்கேன்டா, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரா? ஈஸி பீஸி அடிச்சு நொறுக்குவண்டா. இந்தடா வாங்கிக்கடா என்னோட கடைசி குத்து, குருட்டு குத்து, கும்மா குத்து. சாப்பிடா நாயே. ஓனரே அடுத்த வருஷம் கலைஞருக்கு எங்களுக்கு தான். முண்டங்களா அவங்கள என்னடா பண்ண சொன்னா எடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா அப்படி அட்டுலே பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இப்ப இல்லடா, இந்த நிகழ்ச்சி எப்போ வச்சாலும் இந்த ஜெம்மத்துக்கு உங்களுக்கு சேர எடுக்கிறது தான்டா ஒரே வேலை. ஓனரே அதான் நாங்க சேரெல்லாம் ஒழுங்கா அடிக்க வச்சிட்டோம்ல, அப்ப எங்களுக்கு கை வச்சு கொடுக்கணும்ல. நீ ஒழுங்கா சேரை மட்டும் அடிக்க வச்சிருந்தா கொடுத்துருப்பேன். இவ்வளவு பிரச்சனை பண்ண இல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு நீ ஜெம்ம முழுக்க சேர எடுக்கிறது மட்டும் தான் ஒரே வேலை. போயா டுபுக்கு, இதுக்கிட்டே நான் வேலை உட்காமே இருந்தேன். இனிமேல் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். போயா.